வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி வந்து நாங்கள் எந்த சமையலும் செய்யலை மதியத்துக்கு. என்னென்னா, ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்குலாம் சமைச்சு போடுற குக் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து பெங்காலி ஸ்டைலில் வந்து உங்களுக்கு பிரியாணி பண்ணி காட்ட போகிறாரு. நம்ம ஊர் பிரியாணி மாதிரி இல்லாமல் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புது புது பொருளெல்லாம் சேர்க்குறாங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ பிரியாணி அரிசி லோக்கல் கடையில் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஷாஹி பிரியாணி மசாலா எவரெஸ்ட்டில் ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கோம். அப்புறம் 400 கிராம் தயிர் சொல்லியிருந்தார், ரைத்தாக்கும் சேர்த்து. இந்த பொட்டலத்தில் என்ன இருக்குன்னா, ஜெய்த்ரி ஜெய்பால், அதாவது அது என்னென்னு உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அப்புறம் நெய் வாங்கியிருந்தோம். இஞ்சி பூண்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். ஆனால் நான் ஏற்கனவே வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். குக் வந்துட்டார். சிக்கனை சுத்தமாக கழுவி எடுத்துகிட்ருக்காரு. நல்லா கழுவி எடுத்துகிட்டார் பாருங்கள். 2வது தடவையுமே கழுவுறாரு. இவர்கிட்ட அதுதான் பிடிச்சது. நல்லா க்ளீனாக சமைச்சு கொடுப்பாரு. ஃபஸ்ட்டு வந்து தயிர் போட்டிருக்காரு. எனக்கு வந்து பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது. பட் ஆனால் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, பெங்காலி பிரியாணி தாராளமாக செஞ்சிடலாம். அதுக்கடுத்து பிரியாணி மசாலா வாங்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் போட்டுட்ருக்காரு. இன்க்ரீடியண்ட் எல்லாம் நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்லாம் வந்து என்ன சொல்கிறது, புதுசாக இருக்குது. இதை பார்த்து செய்யும்போது உங்களுக்கு எக்ஸாக்ட்டு பிரியாணி கிடச்சிரும். பெங்காலி பிரியாணி. இப்போ வந்து கொஞ்சமாக ஜீரகத்தூள் போட்டிருக்காரு. நம்மளாம் பிரியாணியில் ஜீரகத்தூளே போட மாட்டோம். பட் இவர் வந்து ஜீரகத்தூள் போடுறாரு. அப்புறம் மஞ்சள் தூள் கூட போடுறாரு. நீங்கள் யாராச்சும் பிரியாணியில் மஞ்சள் தூள் போடுவீங்களா சொல்லுங்கள். நான்லாம் போட மாட்டேன். அடுத்ததான் என்ன போட போகிறாருன்னா, ரெட் சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அது மட்டும் போடுறாரு. காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் இல்லை, நார்மல் ரெட் சில்லி பவுடர் தான். அது போடுறாரு பாருங்கள். ஆரம்பிக்கும் போது நம்ம பிரியாணி மாதிரி இருக்கே அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் நம்ம பிரியாணி மாதிரி கிடையாதுங்க. இவங்க பிரியாணி டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது நம்ம பிரியாணி மாதிரி தானே இருக்குது அப்படின்ட்டு தோணும். பட் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம பிரியாணிக்கும் இவங்க பிரியாணிக்கும் சம்மந்தமே இருக்காது. டேஸ்ட்டுமே மொத்தத்தில் வேறுபட்டிருக்கும். நம்ம டேஸ்ட் வேறு, அவங்களோட டேஸ்ட் வந்து வேறு இருக்கும். என்னடா இதெல்லாம் போடுறீங்களா பிரியாணியில் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்ருக்காரு பாருங்கள். அடுத்த இன்க்ரீடியண்ட்டு தான் இது. பெங்காலி பிரியாணி தாண்டா அப்படின்னு உங்களை ஃபீல் பண்ண வச்சிரும். கடுகு எண்ணெய் எடுத்து அதை ஊற்றிட்டுருக்காரு பாருங்கள். இங்கே கடுகு எண்ணெயில் தான் எல்லாமே சமைப்பாங்க. அவங்களுக்கு கடுகு எண்ணெய்னா அவ்வளோ பிடிக்கும். பட் அதோட ஸ்மெல் நமக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் ஆனால் குக் பண்ணிட்டோன்னா அந்தளவுக்கு ஸ்மெல்லாம் இருக்காது. அது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறாரு பாருங்கள். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாருங்க. மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டாரு. மூடி வச்சுட்டு வெங்காயம் உரித்து வச்சுருக்காரு. ஒரு 5 வெங்காயம் போல் உரித்து வச்சுருக்காரு. மீடியம் சைஸ் வெங்காயம் தான். அடுத்தது கொத்தமல்லி, புதினா அதெல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காரு. நம்ம அளவுக்கு நிறையலாம் இல்லை, கொஞ்சம் தான். அடுத்தது ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் போல் இருக்கும். அதை கடாயில் எடுத்துகிட்டு வெங்காயத்தை வந்து பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்படியே எண்ணெயில் போட்டுட்டார். பொறுமையாக அப்படியே சிம்மில் வச்சு நல்லா ப்ரௌன் கலரில் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். என்னடா அது பிரியாணியில் உருளைக்கிழங்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆமாங்க, இந்த உருளைக்கிழங்கு, முட்டை இதெல்லாமே வந்து ஒரு பக்கம் வேக போடலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கோம். இந்த பக்கம் வெங்காயம் பாருங்கள், எண்ணெயில் பொறுமையாக சிம்மில் வச்சு அப்படியே வதங்கிட்டு இருக்கு. பொறுமையாக வதக்குறாங்க. ஏன்னா வேகமாக வச்சா உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும், வெளியில் வந்து சீக்கிரம் தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் சிம்லேயே வச்சு வதக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து அரிசியை வந்து ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற போட்டுடுங்க. 1 கிலோ அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து வாஷ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணாருன்னு சொன்னோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 3 வெங்காயம் போல் அளவுக்கு எடுத்து எண்ணெயில் பொரிக்க போட்டுட்டாங்க. ஸோ அதனால் இன்னும் கூட ஒரு 3 வெங்காயம் எடுத்து அது கூட கட் பண்ணி வச்சுருக்காங்க. மொத்தமாக இப்போ பார்த்திங்கன்னா தட்டில் இருக்கிறது ஒரு 5 வெங்காயம் கணக்குக்கு வரும். 2 தக்காளியை வந்து நல்லா பெரிய பெரிய பீஸுங்க, எவ்வளோ பெருசாக 4ஆக கட் பண்ணி வச்சுருக்காரு ஒரு தக்காளியை. அது மாதிரி பெரிய பீஸ் போட்டு வச்சுட்டு இந்த பக்கம் வெங்காயம் வந்து பொன்னிறமாக ஆயிடுச்சு. ஸோ அதையுமே எடுத்துட்டாரு. இது வந்து இப்போ யூஸ் பண்ணுறதுக்குள்ள, தம் போடும்போது யூஸ் பண்ணுறதுக்கு. முட்டையும் உருளைக்கிழங்கும் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. சமையல் नहीं कौन का कौन का खाना हाँ அவருக்கு யாரோட சமையல் உங்கள் வீட்டில் பிடிக்கும், உங்களோட தான் உங்கள் ஒய்ஃபோட தான்னு கேட்டேன். என்னோடய சமையல் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. கடுகு எண்ணெய் எடுத்து ஒரு 50 கிராம் அளவுக்கு ஊற்றிருக்காரு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 4 ஏலக்காய் போல் எண்ணெயில் எடுத்து போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை அளவுக்கு சர்க்கரைன்றதே நம்ம பிரியாணியில் பார்க்க முடியாது. பட் இவங்க வந்து சர்க்கரை போடுவாங்க. இன்னுமே கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுவாங்க. பட் நம்ம வந்து அதை விரும்ப மாட்டோன்றதால கம்மியாக போட்டிருக்காங்க. இந்த பிரியாணிக்கு போடுற மசாலா ஐட்டம் இருக்கும் இல்லையா, பட்டை, இலை, கிராம்பு, சோம்பு கூட போடுறாரு. சோம்புமே போடுங்க.
அடுத்ததாக வந்து வெங்காயத்தை எண்ணெயில் எடுத்து போட்டுட்டாரு. அது கூட ஒரு 3 பச்சை மிளகா போல் கட் பண்ணி வச்சுருந்தாரு. இதில் அந்தளவுக்கு காரம்லாம் இருக்காது, குழந்தைங்க சாப்பிட்றதால ஒரு 3 போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஏன்னா பச்சை மிளகா வந்து நல்ல வாசனை கொடுக்கும் பிரியாணிக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. நல்லா அந்த வெங்காயம் வந்து வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தார். வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளியை போட்டுட்டாரு. என்னடா இவ்வளோ நேரம் குக்கிங்கை காட்டிட்டு இப்போ வெளியில் ஒரு அம்மா நின்றுட்டுருக்கிறத பார்க்குறீங்களா? இவங்க முக்கியமான பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கங்க பிரியாணிக்கு. இது வந்து கவராஜால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து பிரியாணிக்கு வாசனைக்காக ஊற்றுறது தான். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் போல் ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்து இது வந்து மிட்டா அத்தர். இதில் வந்து சும்மா கொஞ்சமாக எடுத்து போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆல்ஃபா பிராண்ட் மொஹலாய் மித்தா அத்தர் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். யாராச்சும் பெங்காலி பிரியாணி ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பொருள் இல்லாமல் பண்ண முடியாதான். இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். KEORA கோரா வாட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. ஆன்லைனில் கூட கிடைக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணி பாருங்கள். நான் முடிஞ்சால் இதோட லிங்க் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறதுக்கு பார்க்குறேன். அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி அது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மிட்டா அத்தர்னு ஒரு டப்பாவை காட்டினேன் இல்லையா, அதை பிரித்து பார்த்தா கண்ணாடி பாட்டிலில் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அத்தர்ன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் சென்ட்டு, அந்த மாதிரி குட்டியாக வந்திருந்தது. சிக்கன் சமைக்கும்போது வந்து பிரியாணிக்கான சிக்கன் தான் வதக்கிட்டு இருக்காரு. ஆனால் சிக்கன் மசாலாவுமே போட்டிருக்காரு. சிக்கன் மசாலா போட்டு நல்லா கிரேவி மாதிரி வந்துட்டுருக்கு கன்சிஸ்டன்சி. அப்புறம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி போல் தான் ஊற்றிருக்காரு, நிறையெல்லாம் ஊற்றலை. அடுத்ததாக முட்டை உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்துருச்சு. ஸோ இதெல்லாமே உரித்து எடுக்கணும். அரிசியும் நல்லா கழுவி வச்சாச்சு. சிக்கனுமே நல்லா ஊறியிருக்கு. வெங்காயமே பொரித்து வச்சுருக்காங்க. இந்த பக்கம் என்னென்னா தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு அப்புறம் இதில் ஒரு 4 ஸ்பூன் போல் உப்பு போட்டிருந்தார். ஏன்னா இப்போ வந்து 1 கிலோ அரிசிக்கான உப்பு வந்து இதில் போட போகிறோம். போட்டு தான் வந்து அரிசியை வேக வைக்கணும். ஸோ உப்பு போட்டுட்டாங்க. இந்த தண்ணியில் நிறைய லவங்கம் அள்ளி போட்டிருக்காங்க. ஒரு 10 லவங்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி அள்ளி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 ஏலக்காய் போல் நல்ல தோலெல்லாம் பிரித்து அதில் போட்டிருக்காங்க. அடுத்ததாக 4-5 பிரியாணி இலை. இங்கே வந்து இதை தேஜ் பத்தான்னு சொல்லுவாங்க. அது ஒரு 4 போட்டிருக்காரு. புதினா கொத்தமல்லி எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே பார்த்தா கிரேவி வந்து ரெடியாக இருந்தது. அதில் வந்து இந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை எடுத்து போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அந்த புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. என்னடா 1 கிலோ பிரியாணிக்கு இத்துணுண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது மாதிரி 4 பங்கு போடுவோம் நம்ம 1 கிலோ பிரியாணி பண்ணுறதா இருந்தால். பட் இவங்க வந்து கொஞ்சமாக தான் புதினா கொத்தமல்லி எடுத்திருந்தாங்க. இந்த புதினா கொத்தமல்லியெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒலை வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு மூடிட்டாங்க. இந்த பக்கம் வந்து சிக்கனை நல்லா அப்படியே வதக்கி விட்டுகிட்டே இருந்தாங்க கடாயில் வச்சு. அரிசி மொத்தத்தையும் நல்லா தண்ணியிலேருந்து கழுவி எடுத்துட்டாங்க. தண்ணிலாம் இல்லாத அளவுக்கு க்ளீனாக எடுத்தாங்க. அடுத்து ஒரு சூப்பரான விஷயம் காட்டுறேன் பாருங்கள். ரோஸ் வாட்டர். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், மூஞ்சிக்கு போடுவோம், இல்லைனா நலங்கு வைக்கும்போது தலையில் தெளிப்போம். அதுவுமே போடுவாங்களாம். இன்னும் கூட ஒரு முறை காட்டுறேன் பாருங்கள். KEORA கவரா வாட்டர்னு போட்டிருக்கு. இதுதான் ரொம்ப வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்கன் வந்து முழுசாக குக் ஆகிற அளவுக்கு ஒரு 20 மினிட்ஸுக்கு மேலேயே அவர் வந்து குக் பண்ணியிருந்தார். சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு சிக்கன் வேக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒலை நல்லா கொதித்து வந்துருச்சு. இதில் வந்து அரிசி போட போகிறாரு. அவர் போடுற அரிசியை நல்லா பாருங்கள், சுத்தமாக தண்ணி இல்லாமல் க்ளீனாக வடித்து எடுத்திருக்காரு. நாங்கள் பாத்திரத்தில் அரிசி போட்டு முடிக்கவும் கேஸ் தீர்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதனால் சின்ன சிலிண்டர் அடுப்பு ஒன்று இருக்குது. ஸோ அதை தான் எடுத்துருந்தோம். அடுத்து முட்டை உருளைக்கிழங்கு அதெல்லாமே உரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த உருளைக்கிழங்கு எப்போ தான்ப்பா போடுவீங்க? நான் ஏதோ சிக்கன் கூட போட்டு குக் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நினச்சேன். பட் சிக்கன் கூடலாம் போட மாட்டாங்களாம். எப்போ போடுவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சாப்பாடு இருக்கு இல்லையா, இதை வந்து தட்டு போட்டு மூடாமல் இப்படியே தான் வேக வச்சுருந்தாங்க. கொதிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள், கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சிக்கன் ஆல்மோஸ்ட் வெந்து வந்துருச்சு. ஸோ அதனால் அதை மூடி வச்சுருக்காங்க. ஒரு 1 கிலோ அரிசி தான் போட்டிருந்தோம். வீடு வரைக்கும் போதும் அப்படின்ற பிளானில் பார்த்தா அது நிறைய உபரி காட்டிடுச்சு. அந்தளவுக்கு ஒரு பாத்திரம் ஃபுல்லாக சாப்பாடு வந்திருந்தது. எடுத்து பார்த்து கொஞ்சம் வந்து வெந்தும் வேகாமலும் 3/4 பதத்தில் வந்து வடித்து எடுத்துட்டாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒவ்வொரு அரிசியும் நல்லா ஸ்ட்ராங்காக. அடுத்து சிக்கன் எனக்கு டேஸ்ட் பண்ண கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க சிக்கன் சாப்பிட்றதுக்கே.
தம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிக்கனை வந்து முன்னாடியே நிறுத்தி வச்சிட்டோம் இல்லையா, அதனால் கொஞ்ச நேரம் வந்து நல்லா சூடு பண்ணி கொதிக்க விட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த கடாயை எடுத்தார். எதுக்கு இந்த கடாயை எடுக்கிறாரு, அதில் ஏற்கனவே வெங்காயம் பொரிச்சது இருந்தது இல்லையா, அந்த வெங்காயம் பொரித்த எண்ணெயிலே வந்து இப்போ உருளைக்கிழங்கு முட்டை அதை பொரிக்க போகிறாரு. உருளைக்கிழங்கு முட்டையில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு அது மட்டும் போட்டு வச்சுருக்காரு. நான் சிக்கனை சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் போட்டு அசால்ட்டாக எண்ணெயில் பொரிச்சிட்டு இருந்தார். நான் வீட்டில் சமைக்கும்போது மசாலா போட்டு முட்டை பொரிச்சனாலே கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். இது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், முட்டையில் வந்து அங்கங்கே கத்தியை வச்சு கோடு போட்டுட்டோன்னா வெடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, இதையுமே வந்து அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்காரு பாருங்கள். ரொம்பலாம் ஃப்ரை பண்ணல, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் போல். ஏன்னா முட்டையுமே வெந்து போச்சு, உருளைக்கிழங்குமே வெந்து போச்சு. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாரு. அடுத்து இதில் தாங்க விஷயமே இருக்குது. பிரியாணிக்கான மசாலாவை எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம ஊரில் பிரியாணி மசாலா தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்றதை பண்ணுவோம். பட் இப்போ இவர் என்ன பண்ணிகிட்ருக்காருனா, ஜைத்ரி, நம்ம ஊரில் ஜாவித்ரி அப்படிலாம் சொல்லுவாங்களா என்னன்னு தெரில, ஒரு மாதிரி நூல் இழையாக இருக்குது, அது மாதிரியான ஒரு ஸ்பைஸ் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து தட்டி போட்டிருக்காரு. உங்களுக்கு அந்த ஸ்பைஸை நான் கிட்டத்தில் காட்டுறேன் பாருங்கள். அடுத்தது சோம்பு போட்டிருக்காரு. அடுத்தது ஒரு 4-5 கிராம்பு போல் போட்டிருக்காரு பாருங்கள். அடுத்ததாக ஒரு 3 ஏலக்காய் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து தோசைக்கல்லில் வச்சு அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். கடைசியாக வந்து பட்டை இல்லை அப்படின்னு அவரே நினச்சிக்கிட்டாரு. இப்போ கொஞ்சம் சீரகம் போட்டிருக்காரு பாருங்கள். பட்டை வீட்டில் இல்லைன்னு நினச்சிக்கிட்டாரு. நான் சொன்னேன் பட்டை வீட்டில் இருக்குது, இருங்க தரேன் அப்படின்ட்டு. இங்கே பட்டையை வந்து தார்ச்சினி அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக கொஞ்சமாக பட்டையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டாரு. அதுக்குள்ளே பெரிய சிலிண்டரே வந்துருச்சு. ஸோ அதை ஃபிட் பண்ணிவிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். சாதம் எல்லாம் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார். இவருக்கு எல்லா பதமும் தெரியுது, எப்படி வடிக்கணும், எந்த ஸ்டேஜில் வடிக்கணும்னு. அது எல்லாமே வந்து தனியாக ஒரு பேஷனில் எடுத்து போட்டுட்ருக்காரு. எதுக்கு எடுத்து போட்டுட்ருக்காருனா, சிக்கன் கிரேவி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தனியாக, அதுக்கப்புறம் இப்போ பிரியாணி மசாலா வறுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும் மிக்சியில் வச்சு. ஒரு லேயர் வந்து சாதம், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் அந்த கிரேவி, அது கூட வந்து பொரிச்சு வச்ச முட்டை, உருளைக்கிழங்கு அதெல்லாமே போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் இந்த மசாலா இருக்கு இல்லையா, அதையுமே தூவுவாங்களாம். எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. நெய் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 3 ஸ்பூன் போல் எடுத்து போட்டுக்குங்க. அதான் போட்டுட்ருக்காரு நெய்யை. ரொம்ப கெட்டியாக இருக்குது, எடுக்கவே கஷ்டமாக இருக்குது, கஷ்டப்பட்டு எடுத்துகிட்ருக்காரு. நெய் நல்லா உருகி வந்ததும் அதில் வந்து ஒரு 3-4 ஏலக்காய் இருக்குது, அதை அப்படியே பிச்சு போட்டிருக்காரு. அடுத்து அப்படியே அதில் வந்து இந்த ரைஸ் இருக்கு இல்லையா, வேக வச்சு வச்சுருந்த ரைஸை வந்து ஒரு லேயர் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு லேயர் ரைஸ் போட்டுட்டோமா, அடுத்தது சிக்கன் போட்டுட்ருக்காரு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து சிக்கனை அள்ளி போட்டிருக்காரு, நல்லா தாராளமாகவே போட்டிருக்காரு. அடுத்து இதில் வந்து நல்லா பொரிச்சு எடுத்த அந்த முட்டை, உருளைக்கிழங்கு அது எல்லாமே ஒரு லேயர் மாதிரி அடுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ரொம்ப புதுசுங்க. நம்ம ஊர்லலாம் முட்டைலாம் இந்த மாதிரி பிரியாணிக்குள்ளே வைக்கவே மாட்டோம், உருளைக்கிழங்கும் போடவே மாட்டோம். பட் இவங்க உருளைக்கிழங்கு இல்லைன்னா அவ்வளோதான். ஏன்னா எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பிரியாணி கூட உருளைக்கிழங்கு வைங்க, எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தால் கூட ஒரு உருளைக்கிழங்கு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ பிடிக்குங்க இவங்களுக்கு பிரியாணியில் இருக்க உருளைக்கிழங்கு. அடுத்த லேயர் சாப்பாடு போட்டுட்ருக்காரு பாருங்கள். அடுத்த லேயர் வந்து சாப்பாடு ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி அதெல்லாமே தூவிக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு நெய் போடுறாருன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 கிராம் கிட்டே இருக்கும் போல். அவ்வளோ நெய் போட்டுட்ருக்காரு. மேலேயுமே நெய், கீழேயும் நெய், அப்படி தான் போட்டிருக்காரு. போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து இந்த பிரியாணி மசாலா இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ தான் தூவுறாங்க. பிரியாணி மசாலா எல்லாம் தூவிட்டு பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது. அடுத்தது கவரா ஜால், அதாவது கவரா வாட்டர்னு அதில் எழுதியிருக்கு, அதில் ஒரு 3 மூடி வந்து ஊற்றிருக்காரு. அடுத்தது கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஊற்றிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருப்பாரு அப்படின்ட்டு நினைக்கிறேன். அடுத்தது மிட்டா அத்தர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் ஒரு 6-7 சொட்டு போல் விட்டுட்ருக்காரு பாருங்கள். இப்படி தான் விடணும். அதுக்கும் மேலே இந்த பொரிச்சு வச்ச ஆனியன் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்தோம் பாருங்கள், அதை வந்து ஒரு லேயர் போட்டுட்ருக்காரு.
தோசைக்கல்லை வச்சுட்டு இப்போ நம்ம பிரியாணி லேயர் செட் பண்ணோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை தூக்கி வச்சு அது மேலே ஒரு குக்கர் முழுக்க வந்து தண்ணி பிடிச்சி அப்படியே வச்சுருக்கோம். நல்லா ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்காரு. ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து சூடேறுற வரைக்கும் ஃபாஸ்ட்டாக வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு 1/2 hour போல் தம்மில் வைக்கணும். ஒரு 5 minutes வந்து அடுப்பு ஃபாஸ்ட்டாக இருக்கணும். மற்ற 25 minutes சிம்லேயே இருக்கணும். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். 25 minutes போல் ஆயிடுச்சு. தம்மை வந்து பிரிக்க சொல்லிட்டோம். பிரியாணி பாத்திரத்தை திறந்த உடனேவே வாசனை தூக்குச்சுங்க. அப்படி ஒரு வாசனை. நாங்கள் ஹோட்டலுக்கெலாம் போய் பிரியாணி சாப்பிட்டோன்னா என்ன ஸ்மெல் வருமோ அதே மாதிரி அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்துச்சு. ஹோட்டலில் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்களோ அந்த எல்லா ஐட்டமும் வந்து இவர் இந்த பிரியாணிலையும் போட்டிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு வாசனை. எனக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக போட்டு கொடுத்துருந்தாரு. சுட 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 சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கு போட்டு கொடுத்துருந்தேன். பிளேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கூட ரைத்தா வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.